Hey guys, வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஜர்னி வித் என்ஏ. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற நபர் டாக்டர் ரவீந்திரன் நடராஜன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் gastroenterologists in the town. அவரை பற்றி சொல்லணும்னா he was a president of digestive disease. It's a medical group of office, and அது மட்டும் இல்லாமல் he was a chief in St. Young's Hospital, Department of Gastroenterology and Liver Disease. And he did a special training in liver disease under a renowned liver specialist Dr. Eugene Schiff. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக ஜான் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ப்ரொஃபஸராக இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அதையும் தாண்டி அவரோட ப்ராக்டிஸையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறாரு ஃபார் த தமிழ் பீப்புள் இன் he was a former board member of முருகன் டெம்பிள் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஸோ ஒரு இந்தியனாக அங்கேருந்து வந்து இங்கே அவரோட சொந்த முயற்சினால் நிறைய பெரிய பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணி ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இன்றைக்கி இருக்கிறாரு. ஆஸ் அ இந்தியன் நம்ம எல்லோரும் பெருமைப்படணும். ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். ஹாய் டாக்டர். டாக்டர், என்னோட முதல் கேள்வி, எப்படி டாக்டர் எப்பவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? சிரித்தோம்னா they always say smile is very contagious. Okay. நம்ம சிரித்தா மற்றவங்களே சிரிப்பாங்க. Okay. And also you don't use that much muscles when you smile as opposed to frowning, you know. So I mean ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சிரித்த முகத்தோடு இருந்தா. Oh, good to know. சரி டாக்டர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து பிறந்தது மெட்ராஸில், சென்னையில் பிறந்தேன். மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8வது வரைக்கும் மெட்ராஸ் சென்னையில் படித்தேன். அதுக்கப்புறம் 9வது கோயம்புத்தூர் போனேன். 9வதுலேருந்து 12 வரைக்கும் ப்ரீ யூனிவர்சிட்டி வரைக்கும் கோயம்புத்தூர் படித்தேன். என் வாழ்க்கையில் மிகவும் கவலையான நடந்தது, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நம்ம 11வது படிக்கிறப்போ அம்மா இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய வந்து விட்டது. வந்து மற்ற எங்கள் அம்மா இருந்தது மஞ்சக்காமால லிவர் ஸ்பெஷல். அதனால தான் நான் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி மற்ற எத்தனை பேரை நம்மளால் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா ஐ திங்க் வந்து வாழ்க்கையில் துயரத்தை வந்து அழுது கூட இருக்கக்கூடாது. இந்த துயரத்தை எப்படி நம்ம ரிட்டர்ன் மீன் யூ ஷுட் பி ஏபிள் டு overturn that, you know. Okay. So at least I'm very happy to do that. And also எங்கள் அம்மா ஊர் இளையமுத்தூர் ஒரு கிராமம், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் அப்பாவுக்கு அம்மா பேரில் வச்சு நடத்திட்டு இருக்கு. பேர் கவர்மெண்ட் நடராஜன் வெங்கடலக்ஷ்மி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு நான் இடம் வாங்கி கட்டி கொடுத்து அதுலேயே ஒரு மகிழ்ச்சி. அதாவது அங்கே போய் எனக்கு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு. ஓகே. ஸோ எனக்கு அந்த ஸ்கூல் வச்சு நடத்துறதால எனக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி, மற்றவங்களை விட. ஸோ நம்ம ஊரில் வில்லேஜில் தான் தெரியுமே உங்களுக்கு. எங்கள் அம்மாவும் 3 வருஷம் தான் படித்தாங்க ஸ்கூலில், 3rd grade. ஏன்னா பிகாஸ் அந்த வில்லேஜில் ஸ்கூலே கிடையாது. நான் வந்து அப்புறம் போய் அப்புறம் 5லேருந்து 8 கொண்டு வந்து 8லேருந்து 10 கொண்டு வந்தேன். 10லேருந்து இப்போ 12. அங்கிருந்து படித்த ஒரு பையன் அந்த கிராமத்தில் இங்கே வந்திருக்கான். நியூ ஜெர்சியில் வேலைக்கு வந்திருக்கான். வந்து என்னை பார்த்துட்டு போனான். நல்ல விஷயம் டாக்டர். அதனால அவனுடைய குடும்பம் எல்லாம் முன்னேறிச்சு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எப்போ நீங்கள் யூஎஸ் வந்தீங்க? என்ன அடுத்த கொஸ்டின், என்ன உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சு நீங்கள் யூஎஸ் வரணும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்? I studied in Stanley, I mean one of the pioneer medical school. I did very well in medical school. நல்லா படித்தேன். வந்து காரணம் வந்து நான் சின்ன வயசுல இருந்தேன் எனக்கு சிலதெல்லாம் ஜாதி மதம் வேதம் அதெல்லாம் I did not like it. நம்ம ஊரில் வந்து எல்லாமே அந்த பொறுத்து தான் இருக்கு. நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தா இவங்களுக்கு பணம் வேணும் மேலே போகிறதுக்கு, ஹையர் இல்லது பொலிட்டிக்கல் பொருள் இருக்கணும். எனக்கு 2ம் கிடையாது. ஒன்லி ஒன்று எனக்கு இருந்தது படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், படிக்கணும். ஸோ அமெரிக்காவுக்கு போகணுமா, இங்கிலாந்து போகணுமா, ஆஸ்திரேலியா போகணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் இந்தியாவில் என்னால் இந்த மாதிரி சோஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஐ கால் தம். அதனால இந்தியா விட்டு போகணுன்னு ஆசை வந்துருச்சு.
அப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண அமெரிக்கா வர்றதுக்கு ஒரு பரீட்சை எழுதணும். இப்போ சிங்கப்பூரில் போய் ஒரு பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் இங்கே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அமெரிக்கா வந்தேன். இங்கே வந்து இன்டர்னாக வந்தேன். இன்டர்ன் மீன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனேன். அதாவது படிக்கணும், எப்போ கஷ்டப்படணும், கடின உழைப்பு வேணும். அப்புறம் அதுக்கு மேலே எது செய்தாலும் யூ ஷுட் டூ இட் வித் பேஷன். பேஷன் மீன்ஸ் இந்த நல்ல உணர்ச்சியோடு செய்யணும், நல்ல உணர்ச்சியோடு. நான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் எவ்ரி ஒன், உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்களே இருக்கீங்க, நீங்கள் யூ வாண்ட் டு டூ திஸ் யூடியூப், யூ ஆர் வெரி பேஷனேட், ஸோ கோ வித் தட். அதாவது எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த தொழிலும் பெருசு இல்லை சிறுசு இல்லை. டாக்டர் பெருசு இல்லை சிறுசு இல்லை, நம்ம எல்லாருக்கும் வேணும். ஸோ இங்கே வந்து 1975 வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு போனோம். அப்போது பால்டிமோரில் கோயில் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் இங்கேருந்து பிட்ஸ்பர்க் போனோம். அப்போ தான் நான் 1978 பிட்ஸ்பர்க் இங்கேருந்து 5 மணி நேரம் ஆகும் போயிட்டு. காலையில் சனிக்கிழமை போனால் 7 மணிக்கு எழுந்து போனால் 12 மணிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலம் வருவேன். அதனால் நாங்கள் தமிழர்கள் சேர்ந்து இங்கே பால்டிமோரில் நம்மளாம் தமிழ் கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு முருகர் கோயிலுக்கு ஆரம்பித்தோம். அந்த ஏன்னா எனிதிங் இஸ் லைக் சின்ன விதை மாதிரி தானே, அப்புறம் பெருசாக வளரும். அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து நாங்கள் கிருபானந்த வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார் ரொம்ப 4-5 தடவை வந்துட்டார். அவர் தான் எங்களுக்கு இதையெல்லாம் செலக்ட் பண்ணார், இடத்த செலக்ட் பண்ணார். ரொம்ப நல்லவர், தங்கமானவர். எனக்கு அவரோட பழக்கம் ஆச்சு. அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை முருகர் கோயில் கட்டணும். இப்போ அந்த கோயில் வந்து நல்லா இருக்கு, ஜனங்கள்லாம் போறாங்க. கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்மலாம் வளர்ந்தோம். எங்க அம்மா தினம் கோயில் கூட்டு போவாங்க. சாயங்காலத்துல நாங்கள் அக்ரகாரத்துல தான் இருந்தாலும் தினம் சாயங்காலத்துல கோயில் போயிட்டு வருவோம். ஸோ என்னோட அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணீங்க டு டெவலப் யுவர் கரியராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கும் ஆஃப்டர் கம் பேக் இன் யூஎஸ்? ஷூர். அது வந்து முதல்ல வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் எனி ஒன், யாருக்குமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து முதல்ல உங்களையே நீங்கள் அறிந்துக்கோங்க, தன்னைத்தானே அறிந்து கொள்ளணும். அந்த ஒரு தவறு நான் 7 வருஷம் கழிச்சு தான் நான் நினைச்சேன். பட் எனக்கு உங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். எனக்கு உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஜனங்களை காப்பாற்றணும், அதில் தான் ரொம்ப ஆசை. டாக்டராக இருந்து அதுலேயும் கல்லீரல் விச் இஸ் லிவர் ஸ்பெஷலிஸ்ட். அதே அப்போ சொல்லுவாங்க எல்லாரும், நீ அவன் இங்கே ஃபாரினர், உனக்கு இங்கே கிடைக்காதுன்னு, இடம் கிடைக்காது, ரொம்ப காம்படிஷன், 100 பேர் அப்ளை பண்ணுவாங்க 2 சீட்டுக்கு. நான் சொல்லுவேன், இல்லை நான் பிடிக்க போகிறேன், எப்படி பிடிச்சாகணும் அப்படின்னு ஒரு வித் டெட்டர்மினேஷன். அதாவது நான் 15 யூனிவர்சிட்டியில் போய் கதவை தட்டி திறக்க வச்சு இன்டர்வியூ கேட்பேன். ஸோ கடைசியில் யூனிவர்சிட்டி ஆஃப் மயாமியில் நான் அங்கே இன்டர்வியூ கிடைச்சது. இன்டர்வியூ கிடைக்கிறது கஷ்டம். அதில் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் கடவுள் புண்ணியத்தில் தெரிஞ்ச பதில் எனக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்டாங்க. எனக்கு பதில் சொன்னேன். அவருக்கு எங்கள் சீஃபுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. உடனே அவருக்கு டாக்டர்ஷிப் ஆஃபர் பண்ணார். அது எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி, ஏணி மாதிரி. ஒரு 4வது ஸ்டெப்லேருந்து 10வது ஸ்டெப்புக்கு போயிட்டேன். அந்த அவரோட டாக்டர்ஷிப்போட இருக்கிறதா அதிலிருந்து அவர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இங்கே லண்டன்லேருந்து டாக்டர் வருவாங்க. ஸோ என்னால் அந்த பழகிறதுனால எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில். அதனால நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஆராய்ச்சியில் வந்து முதல் ஹெப்படைட்டிஸ் சின்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அதாவது நான் ஆரம்பிக்கிறப்போ, என்னுடைய டாக்டருடைய தொழில் ஆரம்பிக்கிறப்போ, அந்த ஹெப்படைட்டிஸ் சி டயக்னோஸோட பண்ண முடியாது. அப்போ ஆரம்பிச்சதுப்போ நான் அதுக்கு 2 வருஷத்தில் நாங்கள்லாம் இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எப்படி ஹெப்படைட்டிஸ் சியை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து மருந்து கண்டுபிடிச்சோம். 25 வருஷம் நாங்கள்லாம் உழைத்தோம். இன்னைக்கு வந்து 98-100% கியூர் பண்ண முடியுது. பட் 25 வருஷம் ஆச்சு. நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ரீசர்ச்சர் சயின்டிஸ்ட் ஒர்க் ஹார்ட். அதாவது ஒன்று நான் சொன்ன வாழ்க்கையில் தனியால் எதையும் நம்ம
சாதிக்க முடியாது. எல்லாருடைய இட்ஸ் வெரி இன்டர்டிபெண்ட். வி ஆர் ஆல் இன்டர்டிபெண்ட். யாரும் சிறுசில் யாரும் பெருசு இல்லை. I also believe in seamless world. Namala connected. We are all connected. I'm sure you are connected as a human being. Yeah, okay. You may not be my brother, or but we are all connected, interconnected. And இது நம்ம உள்ளுணர்வு இருக்கு நம்ம எல்லாருக்கும். இப்போ இங்க 100 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தா கூட நமக்கு உள்ளுணர்வுல I'm connected with him. I call it as a seamless connection. Okay. And I firmly believe in that. The vibrations, thought process. ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ வாழ்க்கையில் மற்றவங்களாம் நம்மளால எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்கிறோம் அதுதான் இட் கவுண்ட்ஸ், நாட் த மணி. ஐ மீன் பணம் வருது. இங்கே இந்த ஊரில் நீங்கள் நல்ல தொழில் பண்ணி நல்ல குவாலிட்டியோடு பண்ணால் பணம் ரெண்டாவது. உங்கள் ப்ரைமரி எய்ம் ஷுட் பி குட் குவாலிட்டி பர்சனாக இருந்தால் மணி ஃபாலோஸ் யூ, லக்ஷ்மி ஃபாலோஸ் யூ. என்னோட அடுத்த கேள்வி பார்க்குறேன், as a யங் டாக்டரா இருக்கும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ இருக்கிற யங் டாக்டர்ஸ் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஷூர். இப்போ யங்கா இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் உங்களை தாழ்த்தி தான் சொல்லுவாங்க, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறோம், அதனால எல்லாம் சொல்லுவாங்க அந்நிய நாட்டில் இருந்து உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, மேலே போக முடியாது, நீ கீழே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தான் நான் எப்படி படிக்கணும். அப்புறம் இந்த ஊரில் ஒன்று நல்ல விஷயம், இந்த அமெரிக்காவில் ஒரு தடவை உங்களுக்கு இது கொடுத்தாங்கன்னா, சான்ஸ் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணீங்கன்னா they help you a lot. நல்லா உதவி பண்ணுவாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுனால கீ அதுதான் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அப்புறம் கடவுள், எனக்கு கடவுள் பற்றி கொஞ்சம் இருக்கு, எல்லாம் நல்லா நடந்தது. ஸோ என்ன யங் டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புங்க? என்ன மாதிரியான சேலஞ்ச்? நெவர் கிவ் அப். ஓகே, நெவர் கிவ் அப். நீங்கள் ஒரு குறிக்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் செப்டாலஜிஸ்ட் ஆகணும்னு நினச்சிட்டேன். நினச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணேன், எப்படி பண்ணணும், எது பண்ணணும், என்ன ரீசர்ச் பண்ணணும், என்ன பேப்பர் படிக்கணும், அதை பண்ணிட்டு தான் போகணும். ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்கள் விட்டுடக்கூடாது. உங்களுக்கு அதுதான் வேணும்னா கோ ஆஃப்டர் தட். தட்ஸ் ஒன் திங். மற்றவங்களாம் சொல்றதை கேளுங்க, பட் நீங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்றது நீங்க யூஸ் பண்ணுங்க, பட் அதையே கோல்டன் வேர்ட்ஸாக வச்சுக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு கோல்ஸ், ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எதனா கோல்ஸ் இன்னும் இருக்கா? கோல்ஸ் இருக்கு. கோல்ஸ் நிறைய அதுவே சம்டைம்ஸ் அதுவே தானா நடக்குது. சம்டைம்ஸ் தானா நடக்குது. சின்ன வயசுல மெடிக்கல் டாக்டர் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு டாக்டர் தான் நினைச்சாங்க. எங்கள் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகணும்னு சொன்னாங்க. அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஸ்கூல் ஃபைனலில். ஸோ டாக்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்து நம்ம சென்னையில் இந்தியாவில் இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லை. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி மேலே போகணும். அப்புறம் ஹாப்கின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ ஐம் ஏபிள் டு சர்வைவ் தேர். எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் தோஸ் ஆர் மை கோல்ஸ். ஐ திங்க் ஐ அச்சீவ்ட். இன்னொரு கோல்ஸ் நம்ம என்னுடைய இதை when you exist, what is a man's existence is the expression of yourself as who you are. என்னுடைய எக்ஸ்பிரஷன் டாக்டர், helping people, building temple or helping some poor students in India. அதுதான் என்னுடைய கோல். So I think I'm able to achieve. அதனால எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களை விட. ஃபேமிலி லைஃப், உங்கள் ஹாபீஸு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறீங்க இந்த பிஸி ஷெட்யூலில்? கொஞ்சம் அதில் தான் எனக்கு கொஞ்சம் தவறு நடந்திருக்கு என் வாழ்க்கையில். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பொண்ணு பீடியாட்ரிஷியன், பையன் மியூசிஷியன். He did audio engineering in Peabody. I mean, he's in LA. I think he wants to get into movies and music making for movies. So Hollywoodல இருக்கான். So he's still struggling, but I'm helping him. ஒன்று நான் படிப்புன்னு இருந்துட்டேன். குடும்பத்தை என்னுடைய உங்களுக்கெல்லாம் யங் பீப்புளுக்கு இப்போ என்ன கேட்பாங்க, ஜூனியர் டாக்டர்ஸு, இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிடென்ட்ஸு என்ன கேட்பாங்க, பர்சனல் எப்படி இருக்கணும். நான் போல சொல்லுவேன், ஆல்வேஸ் கிவ் டைம் டு யுவர் ஃபேமிலி, ஆல்வேஸ் கிவ். நான் கொஞ்சம் எப்பவுமே படிச்சுட்டு இருப்பேன்.
லைப்ரரி 12 மணி 1 மணி. ஸோ கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணேன். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு நெக்லெக்ட் தட் பார்ட். கொஞ்சம் ஏன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணேன். தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லைங்க, வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் வாட்ஸ்அப் இருக்குல்ல, என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் 1973 ஆர் 1967 ஐ என்டர் இன் ஸ்டாண்ட். எங்கள் பேட்சில் எப்பவும் டெய்லி வந்துட்டு இருக்கோம். ஐ ஆம் ஏ பொலிட்டிக்கல். எனக்கும் பாலிடிக்ஸும் 100 மைல்ஸ் வரை, 1000 மைல்ஸ் வரை. ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ் அட் ஆல். Because for me, you know, but even though நம்மெல்லாம் செலக்ட் பண்ணி ஆகும், I did vote this country. I mean, US citizen. But நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் it's almost like a muddy water. Okay. So I don't even know what do they stand for, you know. Okay. அதனால I don't get involved. Okay. ஸோ இப்போ கொரோனா வைரஸ் இருக்கு இல்லைங்களா, கொரோனா வைரஸ் வந்தால் என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை? இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து as we all know, நமக்கு தெரிஞ்சது வந்து லங்ஸ் தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் 5 to 10% of the patient வந்து they lose the taste. Okay. Apro some people will get abdominal pain and diarrhea. And they also have noted the coronavirus in the GI tract, intestines. Okay. Stool la paathirukanga coronavirus irukku. So that they can come like that. Majority of the time lungs are the okay, good. affected area. Okay, good to know. What are the types of symptoms for gastric problem in the human body? Okay, so I mean, as a gastroenterologist, நான் வந்து இந்த அமெரிக்காவில் நம்ம இந்தியாவில் இது செய்து தான் ஆகணும். We call colon cancer prevention. 50 வயசுக்கு அப்புறம் இங்கே வந்து எல்லாருக்கும் கொலனாஸ்கோபி பண்ணணும். ஐ மீன், நான் வந்து இந்தியாவில் இது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் தமிழ்நாட்டில் இருந்து 50 கோடி அதுக்கு மேலே இருக்காங்க. அத்தனை பேருக்கு பண்ண முடியுமா, எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் ஒரு பொலிட்டீஷியன்ஸு, சம் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து எதாவது பண்ணணும். பட் நான் தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து வளர்ந்ததால அதனுடைய கஷ்டமே எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2, ஏன்னா நம்ம நல்ல உணவு சாப்பிடணும். இப்போ வந்து இங்கே அமெரிக்காவில் இப்போ வந்து ஃபாஸ்ட் 10 வருஷமா நம்ம கேழ்வரகு, ராகி, தயிர், நம்ம என்ன சாப்பிட்டோமோ சின்ன வயசுல அதுதான் நல்ல உணவு. ஓகே. ஏன்னா அதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம தயிர். இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், என்ன சாப்பிட்றோமோ அந்த விஷயம் அப்படிதான் நம்ம இருக்க போறோம். ஓகே. நம்ம இதில் சொல்லுவாங்களே, சில உணவுகள் நம்ம குணத்தையும் கொடுக்கும். ஓகே. So my recommendation for our people is stay away from rice. White rice சாப்பிடக்கூடாது. Especially தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு ஏன்னா there is a condition called fatty liver. Okay. Fatty liver is due to the carbohydrates. Okay. நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து அரிசியில் ராகி, கேழ்வரகு, கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிட சொல்கிறேன். அப்புறம் வந்து காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஈட் மீட், சிக்கன் அண்ட் ஃபிஷ், அந்த 2 தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் இங்கே. ஸோ அப்புறம் எக்ஸசைஸ், எவ்ரி டே எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ். ஓகே, குட் டாக்டர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து எல்லாருக்கும் காமனாக வருது. அது எதனால வருது? வை டாக்டர்? நான் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40% of the population has acid reflux. 40%. 15% of them are severe. ஸோ அப்போனா நீங்கள் பாருங்க, 4 out of 10 or 40 out of 100. Acid reflux is normally what happens is, நம்ம சாப்பிட்றப்போ as soon as we put the food in the mouth, there is a valve we call lower esophageal sphincter. அது ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணாதான் ஃபுட் போகும். We are talking about 10 to 12 seconds. ஸோ அது ஓப்பன் பண்ணுறப்போ ஆசிட் ஸ்டமக்ல இருந்து வரும். But esophagus immediately squeezes it and pushes it down. Number 1. இந்த நைட் டைம் படுக்கிறப்போ ஆசிட் நிறைய உற்பத்தி ஆகும். பகல் நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்றதால அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். நைட்டில் 3 மணி 4 மணிக்கு வயிற்றுல ஒன்றும் இருக்காது. அந்த ஆசிட் சம்டைம்ஸ் வந்து ரீஃப்ளெக்ஸ் இசாஃபேகஸ்க்கு வரும். இசாஃபேகஸ் லைனிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு ஆசிட். அதனால பர்னிங் சென்சேஷன். நம்பர் 1. நம்பர் 2, ஒபிசிட்டி. கொஞ்சம் தொப்பை இருந்தால் குறைக்கணும். நம்பர் 2. நம்பர் 3, சில வந்து டொமேட்டோ பேஸ்டு, ரொம்ப காஃபி குடிக்கிறது, ரொம்ப சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் ரீஃப்ளெக்ஸ் இன்டியூஸ் பண்ணும். அப்புறம் ஃபேட்டி ஃபுட் ஆல்சோ சம்டைம்ஸ் டிலேஸ் த எம்டி ஸ்டமக் எம்டி ஆகாது. எம்டி ஆகாட்டி ஆசிட் மேலே வச்சு. ஓகே, தேங்க்யூ டாக்டர்.
அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டொமக் அல்சர் அதுவும் பரவலாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஸ்டொமக் அல்சர் வந்தால் அது கேன்சராக மாற வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டமக் அல்சர் வந்து ஆசிடால் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அது தட் இஸ் நாட் ட்ரூ. ஒரு பேரி மார்ஷல்னு ஒரு ஆஸ்திரேலியன், இன்ஃபேக்ட் he won a Nobel Prize. He actually identified Helicobacter pylori bacteria. அதுதான் காஸ் பண்ணுது அல்சர். எனக்கு இருந்தது ஹெலிகோபாக்டர் பைலோரி, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் தம் ஹேர் அது வாட்டர்லேருந்து வருது, நம்ம தண்ணி சுத்தமாக இல்லாததால். இப்போ ஒருத்தருக்கு வந்தால் வீட்டில் மற்றவங்களுக்கும் வரும் குடும்பத்தில். ஓகே, அது அதனால் நான் இங்கே வந்த எனி இந்தியன்ஸ் வந்து என்னை பார்க்க வருவாங்கல்ல, டாக்டர் பேஷண்ட் நான் எண்டாஸ்கோபி பண்ணி பயாப்சி பண்ணி ஹெலிகோபாக்டர் பைலோரிக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா 80 to 90% ஆஃப் த டைம் இட் இஸ் கியூரபிள். ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் அதுதான் வேணும். நம்ம ஊரில் தே வில் சஃபர் இட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். பட் நவ் நம்ம ஊர்லேயும் நிறைய கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் அல்சர் வந்து இந்த மாதிரி ஹெலிகோபாக்டர் பைலோரி இருந்ததுன்னா இதை க்யூர் பண்ணால் மறுபடியும் வராது. க்யூர் பண்ணாட்டி அல்சர் மறுபடியும் வரும். அப்புறம் அடுத்த காரணம் ஃபார் அல்சர் வர்றதுக்கு நம்ம ஆஸ்பிரின் எடுக்கிறது, மோட்ரின் எடுக்கிறது, ஐபுப்ரோஃபன் எடுக்கிறது, தினம் எடுக்கிறது. அதனால ஸ்டமக் அல்சர்ஸ் வரும். இந்த 2 தான் முக்கியமான காரணங்கள். நம்ம கேள்விக்கு இது கேன்சர் ஆகுமா? இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் இருக்கிற ஹெலிகோபாக்டர் பைலோரி இருந்தால் அது கேன்சர் ஆகுமா? எஸ்பெஷலி ஜப்பான்ல கொஞ்சம் அதிகம். ஸோ கேன்சருக்கு வர சான்சஸ் இருக்கு அந்த பாக்டீரியா. எனி அல்சர் இன் த ஸ்டமக் யூ வாண்ட் டு மேக் ஷூர் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்ட். அதனால 12 வாரத்துக்கு மருந்து சாப்பிட்டு மறுபடியும் எண்டாஸ்கோபி பண்ணி. gastric ulcer is different than duodenal ulcer. gastric ulcer இருந்தால் ஹீல் ஆகிற வரைக்கும் டாக்டர் பார்க்குறேன். ஓகே, குட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கேன்சர்னா என்ன, அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? Gastric cancer, the stomach. See, there are, when you say cancer, gastric cancer coming from the stomach, colon cancer coming from the colon, pancreatic cancer, bile duct cancer, so small intestinal cancer, all cancer. Now, most of the time, the cancer is both the environment as well as gene. There are certain genes that control that. Environmental is our diet and all the exposures. அதுக்கு நிறைய உதாரணம் நான் கொடுக்கலாம். esophageal cancer, some Iran, some I think a part in China, they lack selenium and molybdenum. சாயில் கம்மி, அதனால அங்கே கேன்சர் esophageal cancer இருக்கும். நம்ம ஊர்ல வந்து சிகரெட் குடிக்கிறது பாக்கு புகையில போறதால esophageal cancer அதிகம். இங்க வட இந்த மேற்கு நாட்டில் வந்து ரீஃப்ளெக்ஸ், ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் தினம் வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை மருந்து எடுக்காட்டி அது மறுபடியும் பேரட்ஸ் எசாஃபேகஸ்லாம் மாதிரி அங்கே கேன்சர். ஓகே, குட் டாக்டர். என்னோட அடுத்த கொஸ்டினும் அதை நோக்கி தான். இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது நல்லதுக்கு இல்லைன்னு. அது எந்த மாதிரியான அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை? ஐ மீன் ஸ்மோக் பண்ண நம்பர் 1 சொன்ன மாதிரி கேன்சர் ஆஃப் தி எசாஃபேகஸ். நம்பர் 2 ரீஃப்ளெக்ஸ். நம்பர் 3 வந்து இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இருக்குல்ல, அதில் பைகார்பனேட் கொஞ்சம் கம்மியாகும், அதனால கொஞ்சம் பெயின் அதெல்லாம் வரும். So those are 3 things in the digestive system. Of course lung cancer. அப்போ ட்ரிங்க் பண்ணா டாக்டர்? Okay, drink வந்து so drink வந்து I can tell about alcohol. Alcohol வந்து ஆம்பளைங்க 2 ட்ரிங்க் குடிக்கலாம். 2 means 5 ounce of wine or 2 small peg. லேடிஸ் வந்து ஒன்லி 1 ட்ரிங்க். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டமக் வால்ல வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும். மேல்ஸ்க்கு வந்து அப்சார்ப் பண்ணும். இதுக்கு மேலே தினம் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, 5 வருஷம் தினம் குடிச்சா உங்க லிவர் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால ஆக்சுவலாக நம்ம இங்கே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இங்கே ஐ ஆல்சோ டீச் எவ்வளோ பேஷண்ட் ஹூ கம்ஸ் டு மை ஆஃபீஸ் கேட்பேன், நீங்கள் குடிக்கிறீங்களா, எவ்வளோ குடிக்கிறீங்க, நிறைய குடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் அப்போ முதலே ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க, வேண்டாம், உங்களுக்கு கல்லீரல் கெட்டிடும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஊரில் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹாப்கின்ஸ் எடுத்த செகண்ட் ரீசன் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஆல்கஹால், லிவர் டிசீஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சிக்கன் லிவர், மட்டன் லிவர் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஹியூமன் லிவர் சொல்லிட்டு மூவிலெல்லாம் காமெடியாக சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு லிவர் ஒரு முக்கியம் ஃபார் ஹியூமன் பாடி, அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்?
human liver. Yeah, human. I mean, liver is the most, because I'm also biased. I'm liver specialist. Oh, okay. Yeah. I mean, I jokingly say my student, you know, when I teach பண்றப்போ, liver is the center of the universe now. Yeah. Because liver is an organ that gives you the energy. Because it is a source of energy. Number one. Number two, it stores, you know, glucose, fat, it stores in the liver. அதில் வந்து ATP வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம எவ்ரி மூவ்மெண்ட் we have in our life அதிலிருந்து வருது. அதனால சிரோசிஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் திங் they say doc I'm fatigued, I'm tired னு சொல்லுவாங்க, எனர்ஜி கிடையாது. அப்புறம் வந்து லிவர் இஸ் த சோர்ஸ், நம்ம என்னென்ன போடுறோமோ இன்டெஸ்டைனுக்கு இன்க்ளூடிங் டேப்லெட்ஸ் அதெல்லாம் லிவரில் போய் தான் மெட்டபாலிசம் பண்ணி ஒர்க் பண்ணும். லிவர் நல்லாட்டி எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஓகே, குட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க, ஐடியில் இருக்கிறவங்க வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் இவங்க எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க? ஐ திங்க் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் மார்னிங் ஃபாஸ்டிங். ஏன்னா மார்னிங்கில் வந்து ஆசிட் ரொம்ப அதிகம். நீங்கள் நைட்டு சாப்பிட்றப்ப 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட் தூங்குறீங்க, ஒன்றுமே கிடையாது ஸ்டமக்கில், there no neutralization at all. So your stomach makes a lot of acid. So my recommendation is to have breakfast. If you want to skip, you know, I mean, even breakfast, I tell them to have lunch, you know, or maybe a sandwich. Dinner வந்து earlier சாப்பிடலாம், or you can take a light dinner. நம்ம ஊரில் வந்து எங்கள் அம்மா திங்கக்கிழமை நைட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா I mean that is fine, you can fast like that, but not to the level every day. Okay. வாரத்துக்கு 2 நாள் நைட் ஈவினிங் டின்னருக்கு இது பண்ணலாம். அதுக்கு தண்ணி பழம் மாதிரி குடிக்கணும். கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் வேண்டியதில்லை. ஓகே, குட். என்ன மாதிரியான ஆக்குபேஷனில் இருக்கிறவங்கள நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க as a patient-ஆ? எல்லா I mean I see doctors, I see engineers, I see ஏழைங்க, I mean I see all kinds of people. மோர் பேஷண்ட் என்ன மாதிரியான ஐடில இருக்கிறவங்களா இல்ல எந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு நிறைய பேர்? I mean I think okay, ஒரு தமிழ்நாட்டில இருந்து actually Indians, I see a lot of Andhra people, Kerala people. இப்போ recently all young IT people who have come to in this area, they come and see me. Okay. For the stomach problem, sometimes stress, sometimes irritable bowel syndrome. So the adjustment இந்த ஊருக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். கரெக்ட். ஓகே. அதுக்கு தான் நான் கோயில் கட்டினது காரணம். அங்கே போனால் நம்ம ஆளுங்களை பார்க்கலாம், தமிழில் பேசலாம், நம்ம சாப்பாடு இருக்கு, முருகர் கோயிலில் தயிர் சாதம், புளி சாதம் எல்லாம் இருக்கு. சாமி விட்டு தான் கொஞ்சம் மனசும் சாந்தியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்ன உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த டெம்பிளில் கட்டணும்னு? அதான் சார், எங்கள் அம்மா தினம் கோயில் கூட்டு போவாங்க. ஓகே. ஸோ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். சின்ன வயசுல அவங்க இறந்ததால எனக்கு அந்த ஒரே கனெக்ஷன். Okay. I don't want to lose her. So when I see the temple, அம்மா ஞாபகம் வரும். You know. So அதனால தான். Okay, good. என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அந்த டெம்பிளில் கட்டும்போது? My goodness, that is I can write a book. First of all வந்து I was given the position of building committee chairman. ஸோ உட்காந்து பில்டிங் கமிட்டி ட்ரா பண்ணணும். இட் டுக் 3 years. ஏன்னா சிலர் வந்து சின்னதாக கட்டணும், சிலது பெருசாக கட்டணும், பணம் இல்லை. அண்ட் ஐ செட் ஐ வாஸ் அ சேர்மன், ஸோ ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஃபீட் அண்ட் சே லிசன், இது வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கட்டுறதுல 100 years கட்டணும். ஐ வாண்ட் டு மேக் இட் பிகர். That was my dream. So I have to argue, I have to fight with our own group, with our own people. Number 1. அப்புறம் மணி ரைசிங், பணம் வந்தது, முருகன் அருளோட பணம் வந்தது. அப்புறம் செகண்ட் வந்து இடம் பிடிக்கும், எந்த இடத்துல கட்டணும். நம்மெல்லாம் மலையா இருக்கணும் இல்லையா, அங்கெல்லாம் முருகன். அப்புறம் கிருபானந்த அவரை வந்து தான் செலக்ட் பண்ணாரு. அது அப்புறம் வந்து எவ்ரி ஸ்டெப் நாங்கள் வந்து இது வாங்கணும், பர்மிட் வாங்கணும். ஏன்னா அப்புறம் லோக்கல் பீப்புளுக்கு டெம்பிள்னா தெரியாது, அவங்க பயந்துக்கிறாங்க. இல்லை நாங்கள் எல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்லி கட்டணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்புறம் செலஸ், நான் வந்து அங்கே மெட்ராஸில் வந்து நம்ம மகாபலிபுரத்தில் கணபதி சபையை பார்த்து சிலையெல்லாம் நான் செலக்ட் பண்ணோம். முருகனுக்கு திருச்செந்தூர் முருகன் மாதிரி வள்ளி தேவையோட வைக்கணும். ஸோ எவ்ரி ஸ்டெப் வாஸ் டஃப். ஸ்லோலி முதல்ல வீட்டில் வச்சிருந்த ஒரு சின்ன வீடு வாங்கினாங்க, 11 ஏக்கரால் இடம் வாங்கி அப்புறம் மெதுவாக கட்டணும். தட்ஸ் வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வராங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை?
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய இது ஒரு தடவை கட்டிட்டோம்னா நம்ம மற்றவங்கிட்ட கொடுத்துடணும். என்னுடைய வேலை முடிந்தது. ஓகே. ஸோ இப்போ மற்றவங்களாம் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ we are very happy டாக்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி டெம்பிள் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க மற்ற ஸ்டேட்ல? இந்த மாதிரி டெம்பிள் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க மற்ற ஸ்டேட்டில்? ஐ மீன் முதல்ல வந்து ஆல்ரெடி டெம்பிள் இருந்தா இன்னொன்று கட்டணும் அந்த மாதிரி கூடாது. நம்ம ஒத்துமையாக இருக்கணும் ஜனங்கள்லாம். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் இல்லை, இது நாங்கள் காரணம் முருகன் கோயில் கட்டுறதுனா தமிழ் ஆளுகளுக்குன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு எங்கள் கோல் வந்து தமிழ் ஆளுங்க எங்கிருந்தாலும் இங்கே வந்து முருகன் கோயில் போகணும். ஆல்மோஸ்ட் லைக் அ பழனி. தட் வாஸ் அ கான்செப்ட். ஓகே. கான்செப்ட். பட் இப்போ பால்டிமோர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து எல்லாரும் வட இந்தியர்கள் எல்லாரும் வருவாங்க. நம்ம இந்து கோயில். ஸோ ஒரு ஒரு இப்போ வந்து என்ன சின்ன ஊரை பொறுத்து இருக்கு. ஹவு பிக் இஸ் த சிட்டி. ஓகே. ஒரு 2 கோயிலா 3 கோயிலா வேணும் அந்த மாதிரி. கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஹோம் ஒர்க் பண்ணணும். கேன் ஐ சஸ்டைன்? ஓகே. மீன் ஆக்சுவலாக நான் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி பிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு 100 கோயில் பார்த்தேன். மெட்ராஸில் திருநெல்வேலி ஒரு டாக்ஸி பிடிச்சி போய் எல்லா கோயிலும் பார்த்தேன். இப்போ சிங்கப்பூர் கோயில் போய் பார்த்தேன். இங்கே மலேசியா கோயிலை போய் பார்த்தேன். அங்கே போய் பேசணும் எல்லார்கிட்டையும். நீங்கள் நம்ம தான் நீங்கள் இந்தியர்கள் இங்கே வந்து கோயில் கட்டியிருக்கீங்க, முடியுதா தாக்கு முடியுதா? அது அப்புறம் நான் வந்து சொல்லுவேன் அப்போவே, இது 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவேன், நம்ம கட்டினா இந்தியன்ஸ் வந்து இமிகிரேஷன் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கூட நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அவங்களோட ஒரு கோயில் வேணும் அப்படின்னு பயங்கரமான ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அந்த டெம்பிள் கட்டுறதுக்கு. ரைட். ஐ ஆல்சோ ஸ்டடிட் சம் புக்ஸ் ஆன் தட் டு. ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு பெரிய பிளான் இருக்கா உங்களுக்கு ஃபியூச்சரில், இதர் இந்தியா ஆர் யூஎஸில் ஃபார் த பீப்புள்? ஐ மீன் இப்போ வந்து எனக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் just help people. அப்புறம் ஹாக்கின்ஸ் ரிசர்ச் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிடென்ட்ஸ், ஃபெலோஸ், ஜூனியர் டாக்டர்ஸ், அது அங்கே போய் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஆசை எனக்கு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எதனா பேஷண்ட் உங்ககிட்ட ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்துட்டு நல்லா ஆகிட்ட பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது கிடைக்கிற சந்தோஷத்தை சொல்ல முடியாது. அதை விட அங்கே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, இவர் தான் அவங்க உயிரை காப்பாற்றினார், எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்தை என்னால், நான் ஆல்வேஸ் சொல்வேன், நான் அந்த கடவுளுடைய துணை. ஓ வாவ், தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் இறக்குற நிலைமையில் இருக்கும்போது உங்ககிட்ட அவங்களோட ட்ரீம்ஸ் இல்லை அவங்களோட சோகங்கள் இல்லை மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி எதுனா சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் அந்த மாதிரி எதுனா ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் பார்க்குற பேஷண்ட்ஸ் ஆர் ஸோ சிக், they can't even talk, they cannot, with the liver patients are very sick people. Sometimes அவங்க மென்டல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்காது. ஸோ வெரி டிஃபிகல்ட். ஸோ இது வரைக்கும் நான் நீங்கள் சொல்கிறது வந்து கேன்சர் டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் பேசுவோம். எங்கள் ஸ்பெஷாலிட்டியில் ஐ டோன்ட் ஹேவ் தட். பட் சொல்லிட்டு I always tell, any patient who walks into my office should have a good experience as a human being, not as a patient. ஒரு பேஷண்ட் வந்து நான் கேட்பேன், உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை, என்ன படிக்கிறீங்க, என்ன இப்போ இதில் நாசாலேருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, இன்ஜினியர்ஸ் வருவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் them, என்ன ரிசர்ச் நீங்கள் பண்ணுறீங்க? ஐ யூஸ் டு ஷேர் வித் them. FDA chief வருவார். So I always have that communication. I take it as an experience with my patient. Okay, good doctor. Not necessarily I'm treating my patient. Okay, very nice. And I learn from them. That's very interesting. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோகா இருக்கு இல்லைங்களா? இப்போ யோகா பண்ணால் எல்லாரும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யோகாவால் என்ன மாதிரியான நன்மைகள் ஃபார் த டைஜஸ்டிவ் சிஸ்டம்? ஐ திங்க் யோகா வந்து என்னுடைய பொண்ணு பண்ணுவேன். யோகா டீச்சர். நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். I do meditation. I don't do yoga, but some mild exercise பண்ணுவேன். யோகா பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குல்ல, காமாக இருக்கும், குவைட்டாக பண்ணும். ஸோ உங்களுக்கு irritable bowel syndrome வராது, ஸ்பாசம் வராது. You won't get that anxiety. Sometimes when you are anxious, it affects your stomach. அதெல்லாம் கொஞ்சம் காமாக இருக்கும். And also bowel movement.
இது வராது, மலச்சிக்கல் வராது. Oh, okay. Good. So that is one important thing. Certain positions பண்ணோம்னா மலச்சிக்கல் வராது. Oh, okay. So that's good. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எக்ஸசைஸை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ சின்ன பசங்க வந்து எல்லாரும் தே ஷுட் பிளே. நம்மெல்லாம் கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடி இருக்கோம் அங்கே இந்தியாவில். இங்கேயும் வந்து we always recommend சின்ன பசங்களாம் விளையாடும். இப்போ அடல்ட்ஸ் வந்து ஐ ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் half an hour every day brisk walking. Oh, okay. Or if you want to do 3 times a week, at least an hour each time. So 3 hours in a week. Okay. Brisk walking. Okay. அந்த மாதிரி பண்ணணும். இங்கே எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் இன் யுவர் ஃபீல்ட்? I mean, Europeans are good. யூரோப்லலாம் ஆனால் இந்தியன்ஸ் ஆல்சோ வெரி குட். நம்ம ஊரில் எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. I have a lot of good friends in டெல்லியில், மெட்ராஸில், கோயம்புத்தூரில். Very good doctors. They do an excellent job. Only problem வந்து they don't do it for every human being. காசு வேணும். And a poor people, an ordinary person cannot get the same. Oh, okay. And that is one of the reason why I left India. மனசாட்சின்னு ஒன்று இருந்தது. Oh, okay. That's good. பாவம் ஒரு ஏழைகிட்ட 5 ரூபாய் வாங்கி நான் போய் நல்ல சேர்த்து சாப்பிட்டேன். Yeah, that's right. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. You're so good, doctor. So, how do you stay abreast to the latest developments? Oh yes, that is, I love it. This is my passion. Books are my friends. And I wake up around 4:30, 5 o'clock in the morning. நான் படிப்பேன். அப்புறம் I go to all the meetings. Oh, okay. All the meetings I go. Both European. I belong to a lot of societies. Oh, okay. And it's just a constant keeping up. Constant. I take my exams. Even now I passed my boards. Okay. இங்க வந்து every 10 years board exam எழுதி பாஸ் பண்ணணும். Okay. So, yeah, that's good to know. டாக்டர் கிட்ட ஈஸியா பேச முடியல. எதனால அப்படி? என்ன சிஸ்டம் இங்க ஃபாலோ பண்றாங்க? கரெக்ட். அது வந்து டைம் இஸ் த ஃபேக்டர். டைம் இஸ் த ஃபேக்டர். நம்பர் 1. நம்பர் 2, ஆல்சோ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஏன் டாக்டர் இங்கே ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 2 to 3 weeks ஆகுது? கரெக்ட். அது வந்து டைம் இஸ் த ஃபேக்டர். டைம் இஸ் த ஃபேக்டர். நம்பர் 1. நம்பர் 2, ஆல்சோ ஸ்பெஷலிஸ்ட் ஷார்ட்டேஜ். நம்பர் 2. நம்பர் 3, there are quite a few layers. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா செக்ரட்டரி, அது விட கால் சென்டருக்கு போகுது, அங்கிருந்து எங்கள் செக்ரட்டரிக்கு வரணும், செக்ரட்டரிக்கு எடுத்து அப்புறம் எனக்கு கொடுக்கணும். ஸோ தேர் ஆர் 3 barriers. அது I think in future, what I see happening in this country, evolutionary, with all the smartphone which you can, you will be able to log into the system and email your doctor. But I think the problem with that is some patients will start using, using it, abusing it. Oh, okay, got you. So because doctor எங்களுக்கு லைஃப் இருக்கு. Because there are some days you want to be left alone, ஃபேமிலியோட இருக்கிறப்போ, குழந்தைங்களோட இருக்கிறப்போ, so you cannot work 24 hours. அதனால தான். Okay, that's good. So அதே பற்றி ஃபியூச்சர்ல with all the technology we have, we can break that barrier. 3-layer barrier, Oh, that's good to know. கண்டிப்பா பார்க்கறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். Because nowadays, you can go on the portal, you can log into the, I always communicate with my physician through email. Oh, okay, yeah. So அன்னைக்கு email கொடுக்க, reply கொடுக்க, next day கொடுப்பாங்க. Because you're always busy, then by the time you see the email, it's next day. Oh, okay, yeah. 5 o'clock, 6, you want to go home to the family in the evening. So Oh, that's good, doctor. இப்போ நம்ம இன்டர்வியூவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு, இங்கே படிச்சுட்டு இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டாக்டர்ஸ் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதையும் விடாதீர்கள், முயற்சி பண்ணுங்க. I always tell them, don't take no for the answer. Don't take no for the answer. Find out. Okay. Find out how I can achieve. Do your homework. And உங்களுக்கு அந்த passion இல்லாட்டி, when you go for an interview, I can easily figure out who has a passion, who does not have a passion. Oh, okay. So even the guy who interviews you, the professor, you will know, okay, this guy is, so they like someone who really want to do. You don't have to be a specialist. You can be a good doctor. Okay. You can be a family practitioner. Still, your goal is to help others. Oh, okay. Not everybody has to become specialist. And it's involved.
I'm a driven person. I also have an MBA actually. Yeah, okay. I did my MBA at Hopkins, 5-year course. Okay. So I think, basically, நாலு வயசுல இருந்து நான் அப்படிதான். Oh, okay. And the school workல I do all extracurriculars. இந்த போட்டி, அந்த போட்டி. I read Hindi class. So I was doing all those things as a youngster. Oh, okay. So that's in me. But not everybody has to be like that. Oh, okay. மகிழ்ச்சி அடையிறதுக்கு அது வேண்டியது இல்லை. Oh, okay. Good. உன்னையே நீ அறி பாட்டு ஒன்று இருக்கு. Oh, okay. உன்னையே நீ அறிந்தால் உலகம். Oh, yeah, correct. That is very important. I think this is my one advice I'll give. Understand yourself. Be happy with who you are. You are a gift. God has gifted you. Okay. Now you don't. If you're a painter, God gave you a painting gift. Oh, okay. Doctor, God gives you some good hands and all. So அதனால எதுக்கு நீங்க இதுவாக நடக்கக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கையில. This is my advice. Yeah, it's very good advice. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ இப்போது ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஹெல்த் டிப்ஸ். ஓகே, ஷூர். அதான் டிசிப்ளின் வந்து வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளாம் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து வந்தோம். சின்ன வயசில் சீக்கிரமாக எழுந்திருப்போம். சாப்பாடு வந்து சர்டன் டைமில் தான் சாப்பிடுவோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுவோம், நிறைய சாப்பிடக்கூடாது. ஸோ தோஸ் ஆர் த டிசிப்ளின். நம்ம படிக்கணும். தமிழ் இல்லாதது ஆத்திச்சுவடி எவ்வளவோ இருக்கு, அதில் அவையார் சொல்லாததா. So last question, doctor. ஒரு பாசிட்டிவ், ஒரு எனர்ஜெட்டிக் மெசேஜ் டு ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்ட் டூரிங் திஸ் பேண்டமிக். Never give hope. Never give up hope. Never. Because as a human beings, we are seeing, historically, we have always won the war with any bugs, any bacteria, virus. For instance, why I say that, my own personal experience with hepatitis C. Hepatitis C ஆரம்பிக்கிறப்ப நாங்களாம் பேஷண்ட் வந்து இறந்து போயிடுவோம். Crying. I used to get so sad. Now, we didn't give up. We said eventually we'll get it took 25 years. Currently we are curing 98 to 100% cure. Oh, that's a very good news. So that has taught me. It's not because of one person, obviously. Hundreds of scientists were involved. அதே மாதிரி நம்ம human beings, without any religion, without any country, as a universally, if we all combine together, hold hands together, we will find a cure. We did it for COVID now. We are vaccine now. Yeah, correct. Even the messenger RNA, that is so it's actually, that's a positive thing I always have. Oh, okay. Never give up. Don't think negative things. Yeah, that's wonderful. Doctor, thank you very much for your time and ஒரு கேள்விக்கு ரொம்ப கூலா பொறுமையா பதில் சொன்னீங்க. Thank you, doctor. Sure. Hey guys, welcome back, Journey with NA. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அருள் செல்வராஜ், ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட் ஓரல் சர்ஜன் இன் லோக்கல் டவுன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டென்டல் டிகிரி முடிச்சுட்டு அங்கேருந்து யூஎஸில் திருப்பி டென்டல் டிகிரி படித்து முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் அண்ட் மேக்ஸோஃபேஷியலில் ரெசிடென்சியும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவரை பற்றி சொல்லணும்னா, அப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் அண்ட் கார்னியோஃபேஷியலில் வந்துட்டு ஓரல் ரிசர்ச் அந்த சென்டரில் வந்து கேன்சரை பற்றி பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி போய் பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் டாக்டர். டாக்டர், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அனிருத் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறார். அவரை மாதிரியே இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் தேங்க்யூ ஃபார் த கைண்ட் இன்ட்ரடக்ஷன். Besides the looks, I don't have any such skill. No musical talent. But thank you. ஸோ இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் டாக்டர். ஸோ ஓரல் சர்ஜன் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொஃபஷன் அது? என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க? ஸோ ஓரல் சர்ஜரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் அது வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி. ஸோ ஓரல் சர்ஜன் இங்கே ஆல்சோ இட்ஸ் an oral maxillofacial surgeon. So any procedure pertaining to the mouth, like starting like various procedures including dental extractions, complicated extractions like impacted canines and impacted wisdom teeth, adukapra facial trauma, any injury to the jaw,
any injury to the teeth or mouth or lips. அதுக்கப்புறம் additional complex procedures like jaw repositioning surgery, like orthodontic surgery. அதுக்கப்புறம் cancer surgery. அதுக்கப்புறம் some cosmetic surgery of the face. இதெல்லாம் oral surgeon. ஓகே, நீங்கள் ஏன் இது சூஸ் பண்ணீங்க? So there's complicated things. ஃபேமிலியில் நிறைய physicians இருக்காங்க. அதுக்கப்புறம் I went to dental school, and also while at dental school எனக்கு facial trauma இருந்துச்சு. So I had so at the timeல வந்து I was very impressed by how oral surgeons tackle the trauma, and it left me a lifelong impression that that I wanted to be wanted to be an oral surgeon. Oh, that's very good to know. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் டைம் இல்லைங்களா, வெரி பேண்டமிக் டைமில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா பேஷண்ட் கிட்ட. ஹவு டு யூ ஹேண்டில் தோஸ் சிச்சுவேஷன்ஸ்? I mean, like anything else in medicine, I mean, we have precautions that we take, like whether it's the pandemic or not. The only change was that we didn't use the N95 respirators before, but இப்போ என்னன்னா அது யூஸ் பண்ணுறோம். But otherwise, like universal precautions, we always wear gloves, we always protect ourselves. So அதான் கொஞ்சம் the face shield and N95 respirators வச்சு யூஸ் பண்ணுறோம். But obviously it's a situation is at one point in time was pretty bad. So there was not much was known at that time. But universal precautions இருக்கறதுனால we were comfortable treating patients. During this time வந்து frontline workersலாம் நம்ம thank பண்ணுவோம். Thank you for that. Oh, certainly welcome. I mean, like I'm thankful that I'm able to help people. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து டென்டல் டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அங்கே ஒரு 4 years or 5 years எனக்கு சரியாக தெரியல, 4 years முடிச்சிருப்பீங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் யூஎஸ் வரும்போது ரீஇன்ஜினியரிங் பண்ணுற மாதிரி திருப்பி அதை நீங்கள் படிக்கணும். அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? I mean, the basic thing is that you have to have a mindset that you have to redo this training that you might have already gotten. Have to have a positive outlook. It's going to be difficult at times. I mean, obviously the requirements to get into school is a little different than in India. But most of the times it's required examinations that you have to get through, and you have to be really motivated to become a dentist. Okay. That will show through in the interview. I mean, the real motivation of why is the important question. Not that, I have to be a dentist, but we have to know why you have to be a dentist, or what drives you to become one. Those kind of things. Like you have to do a lot of self-searching rather than just, preparing for the exams, so to say. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வரவங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையாலே ஈஸியாக டென்டல் டிகிரி இங்கே வாங்குறது கஷ்டமாக எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது? Obviously there's your family, and most of the times you've already completed your dental degree, so it is like as though you're taking a step back. So அது கொஞ்சம் mentally கொஞ்சம் கஷ்டம், because you're already a dentist in India. So you're coming back and they want you to get the US degree to be licensed in the US. So mentally கொஞ்சம் difficult. Financially, I mean, it's expensive. But otherwise, you have to get through the examination, number one, adukku preparation. And how you prepare for the exam, like, there's no rote memorization here. Nobody's asking you to write essays or அந்த மாதிரி கேட்கறதில்ல. எல்லாமே multiple choice questions. But so you have to understand the subject matter really well, and you have to have this you have to be able to apply what you've read in a clinical situation. So those kind of things are tested here. So I wouldn't call it a challenge, but you have to orient yourself to what they are looking for. ஃபேமிலி லைஃப் இதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பிஸி ஷெடியூலில்? It's a good question. It's a tough question to answer. My wife might not agree with what I say, but I try to do a lot of things with the kids, but it's certainly not enough. It's never enough, but you try and do things, and there are things that you compromise here and there, but you try to do as much as you can. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிடி இருக்கு இல்லைங்களா, எம்பிடி பார்ட் 1 பார்ட் 2 இருந்தது முன்னாடி நீங்கள் பண்ணுற காலத்துலலாம் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு இன்டகிரேட் நேஷனல் போர்டு அப்படின்னு ஒரே சிலபஸாக மாற்றுறாங்க. ஸோ என்ன மாதிரியான
டைம் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பற்றி நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? So the Integrated National Dental Board now is just it's a combination of both 1 and 2. So right now deadlines irukku 1 and 2 ku, but overall the idea is it's a cognitive exam like I said before. So it will not test memory, it will not test rote memory, so you cannot memorize the text and go take the exam. You have to rely more on your clinical skill and application. So whatever material you've read, you have to understand it really well and you have to be able to apply. So the like clinical vignettes mari USMLE mari aakranga exam. So it's a test mostly application, whatever material you've read and do you really understand it. So adanala whatever the incoming dentists or foreign trained dentists that are coming here taking the exam, I would encourage them to really understand the material and then be able to apply it. So that's my advice to the upcoming generation. Yeah. Thank you for that. So என்னதான் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, போர்டு எக்ஸாம்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஆர் இன்டகிரேட்டட் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் டென்டல் ஸ்கூலில் கிடைக்கிறது இல்லை. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு எதனா ரிசர்ச் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு எதனா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி டென்டல் ஸ்கூலில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அந்த மாதிரி பண்ணால் அட்வான்டேஜா? Yeah, like I said, இந்த மாதிரி you have to be motivated. The way that you look at getting into admission should not be, okay, to get to admission, I have to do these things. If you're really interested in doing certain things, அப்படி இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். Because every time you just do certain things just to get in to dental school, it shows in the work that you do. So I would encourage them to be in the present, to really understand what they're doing, and if they're really interested in doing those things, then do it, rather than just to get to the final goal. So if you look at the future too much and you lose the present, you say, okay, I'm going to get into dental school. Okay, let me just go volunteer somewhere. But while I'm volunteering, I'm not putting in the effort to volunteer. Appadi panna, it'll backfire. So if you're really interested in doing research, then probably doing research will be good for you. If you're really interested in volunteering and doing other things, that might be good for you. So don't look at it from the perspective of, okay, my final goal is to get to dental school. And the path, it's not important. Everything is important. Every step is important. So whatever you do it well, and then you'll get to the final goal. Okay, next பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் லைக் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் கம்பேர் பண்ணால் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன்? So as any developing nation, in a developed nation, the differences are mentality with patients or people is that in India, when I was training, pallu valicha adukapram poi dentist paakradhu. There's no role of prevention. But now it's becoming better. But US la vandu in a developed nation, there's a lot of role for prevention. So adanala patients pay attention to their oral health, and they want to go to the dentist every few months to take care of things even though they don't have any active problems. Thereby we are able to intervene sooner and then take care of their oral health before it goes awry. சூப்பர், வெரி குட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்தியாவில் வந்து டென்டல் வேறு மாதிரி படிச்சிருப்பாங்க. இங்கே வந்து திருப்பி படித்ததே நீங்கள் திருப்பி படிக்கணும் முக்கவாசி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்ச்சரல் சேஞ்சஸும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்? You don't have to change too much. You have to be yourself. I mean, you will be accepted for who you are rather than trying to change things. Like I said, you don't have to change a lot of things. You have to be yourself and focus on the things that you like, and things will fall in place. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மெடிக்கல் கொஸ்டின் கேட்க போகிறோம், ஓரல் சர்ஜன் ரிலேட்டடாக. ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் விஸ்டம் டூத் ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும்? So wisdom teeth, as you know, the last teeth that forms in your mouth, and around age 16, 17 they start to come up in your mouth. Main reason why na the space கம்மியாயிருது, நம்ம jawல space இல்லை. Sometimes the wisdom teeth gets impacted na it's submerged under the gum, it's not fully through in your mouth. அதான் impacted na அதான் meaning. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, எவல்யூஷனரிலி நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து கேவ்மென் டைம்லையோ இல்லை ஹண்டர் கேதரர் டைம்லையோ we were outside foraging for food, eating and eating more raw food. இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, civilized worldல we became agriculturist, we started cooking food, we eating softer things.
So the jaw size is not big enough. The jaw doesn't grow. The child is born, we're nursing the kid at that time. Now it's all bottle fed baby. So the way the jaw works, it's a little different now. So the jaw size is not achieved. So but the tooth size is already predetermined. So the teeth get stuck. So in the timeline it causes pain, it causes decay to the adjacent tooth, it can cause cysts and tumors around them. So these are all various reasons. I mean, if you have a fully developed wisdom tooth that's in your mouth and you're functional with it and there's no gum inflammation around it, you can keep the wisdom tooth. You don't have to remove it. All the other reasons that I mentioned, it's probably better off that you have them removed. Otherwise, it can cause potential problems. ஓகே குட் டு நோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்ஜன் வந்து ஜென்ரல் அனஸ்தெட்டிக் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஓவர் லோக்கல் அனஸ்தெட்டிக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? I think it's based on patient comfort and choice. Most of the procedures can be accomplished by local anesthetic, meaning numbing. But if the patient is apprehensive, the procedure is going to take long. It's an added advantage that oral surgeons are able to administer general anesthesia to calm the fears of the patient, reduce anxiety, and just make the process a little more smoother. But we are very cautious in who can undergo general anesthetic versus who cannot. Basically, it is the health of the patient, how healthy the patient is to able to undergo general anesthetic, because it's obviously risks involved with general anesthesia. So good. இப்போ பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் பேஷண்ட்டும் வருவாங்க. அந்த மாதிரி எதனா சிச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்களா? ஹவு டிஃபிகல்ட் ஃபார் யூ? Obviously, I mean, like as an oral surgeon, I see all age ranges. So I see pediatric, geriatric patients also. Again, same thing there. Kids' physiology, it's a little different than adult physiology. So you should have a strong, understanding of how the kid, physiology is from a medical standpoint. From an emotional standpoint, obviously kids are more fearful of to anywhere they go. So just have to use the auxiliary methods like anesthesia and try to calm them down with nitrous oxide and all the other things, and talk to them more. There are certain age ranges where no matter how much you talk, they're not going to understand. So that's why the other tools like anesthesia, things like that will help. நம்ம பேசும்போது எனக்கு ஒரு நார்மல் கொஸ்டின். ஸோ டென்டல் இருக்கும்போது பக்கத்தில் யாருன்னா இருப்பாங்களா இந்த கிட்ஸ்க்கு பீடியாட்ரிக் பண்ணும்போது அவங்க மாம் ஆர் டேட்? I have no problem with them staying there. With anesthesia, when I put them to sleep, sometimes the parents get very apprehensive. So at that time, I want the parents to stay outside. But I have no problem with that. It's a good way. Sometimes it works, but sometimes it gets worse. கொஞ்சம் பின்னாடி போனோம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட விஸ்டம் டூத்லாம் எடுத்தேன். அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் காமனாக வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லோக்கல் கொடுக்குறாங்க. பட் விச் இஸ் பெஸ்ட் அண்ட் விச் இஸ் ப்ரிஃபர்ட் ஒன்? I mean, like I said, if the procedure is very complex and it takes a longer duration of time, it's hard for the patient to sit through the procedure with just local anesthetic, numbing. Adanala, general anesthesia is a choice. Having said that, the safest way of doing it, if you say, how many risks are there with local versus how many risks are there with general? Always local has less risk. So we have to, stratify the patients. Yenda patient risk kammiya irukko, acceptable risk irukko, avangalukku general anesthesia okay. But if the risks go higher, then local anesthesia is always safer. But again, like I said, will they be able to sit through the procedure? All those factors come into play. Yes, so very good, doctor. So அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் கொஸ்டின் இது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, நீங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண அப்படின்னு. நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டக் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டக் லிப்னா அது செலிபிரிட்டி லாங்குவேஜ். பட் நான் வந்து ப்ராப்பராக மெடிக்கல் டேர்ம் நோஸ் அண்ட் லிப்ஸ் சர்ஜரி அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ண பேருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பண்ணாலும் அந்த சர்ஜரியில் வந்து அக்யூரேட்டாக 100% வராது, 99% தான் வரும். அந்த 1% வராது. அது ஏன், எதனால அப்படி, என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? So again, it's patient expectations and the doctors, it has to meet with, we have to have a balance. Cosmetics surgery procedures, a lot of patients come in, they want somebody else's lips, like Angelina Jolie, Mariana lips. It's not feasible, it's not possible. So if I promise you that I'll give Angelina Jolie's lips, or you misheard me telling you that I'll give you Angelina Jolie's lips, then there seems to be a problem. So what can be accomplished
needs to be understood, and then they should undergo the procedure. We cannot meet if I cannot meet the patient expectations, I should be upfront and I let them know that sorry, I cannot do this, or I cannot get you there. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் இருக்கு இல்லைங்களா, ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும்? Yeah, I mean, there are other modalities now where they can shine light and things like that, but I mean they're not mainstream yet. But conclusively கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு biopsy proven diagnosis இருந்தால் தான் போதிக்கு. But again, like the role of prevention, like if you go see your dentist and somebody looks at your mouth all the time, then the chance of you or they discovering something at an early stage is much higher. That's why the role of seeing somebody and taking a look at your mouth, having them take a look at your mouth is very important to diagnose if there is something there that can be diagnosed sooner. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, பட் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நல்லா க்யூர் பண்ணிட முடியுமா, இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா என்ன டிஃப்ரென்ஸு, எது பெஸ்ட்டுன்றீங்க? சீக்கிரமாக கண்டுபிடிச்சா பேஷண்ட் சேவ் பண்ண முடியுமா, இல்லை என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? So there are numerous stages with oral cavity cancer. Obviously stage 1 is better. 5-year survival rate is greater than 50%. It's not great, but that is the norm. So sooner the better. So we don't have an answer to cure cancer yet, but earlier the better. So we can increase longevity, meaning we can increase the lifespan of the patient. But I don't have a answer as to, okay, if it's stage 1, will there be 100% survival? No. This 5-year survival is 50%. Yeah. ஸோ உங்களோட ஃபீல்டில் எப்படி நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கிறீங்க? ஸோ நாங்கள் வந்து I take a lot of CE courses, continuing education courses. We are needed, the state mandates us to take courses every time we renew our license. So the basic things is like we are both mandated and also it's self-interest. I mean, I read journals. Every couple of months we get the journal from the maxillofacial surgery journal and society, and then I keep abreast with the latest advances in technology and things like that. I'm basically reading and attending courses. ஸோ இங்கே வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சரியான பிரைட்டான டென்டல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்ப்பாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படி பார்ப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொஃபஷனே மாற்றிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஐடி டெஸ்டிங்கில் போயிருக்கிறாங்க, சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே கண்டினியூ பண்ணிட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து படிக்கணும்னு நினைக்கிற இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் டென்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன ஒரு பாசிட்டிவான நோட் சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? Like I said, there's a lot of distraction when you come here, when you're married, you have a spouse, you have children, or other things. If you come here and you financially you have to do, you have to work and do other things. You have to have the end goal in mind. I mean, you have to have an end goal. Like this is, so you have to prioritize what you really want. Without prioritization and some amount of luck, I mean, this process can be difficult. But again, you can with the if you have the will, like you can bend the universe. இவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாமே இருக்குது, ஸ்டில் லக்குன்றது ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம் இல்லை, but I don't know how to describe, but sometimes I feel like things fall in place. Do I believe in destiny? No, but there's this mixture of both. Yeah, you need some. Yeah, it'll help. ஸோ லாஸ்ட்டாக என்னோட கேள்வி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் டூரிங் திஸ் பேண்டமிக். எல்லா மக்களும் இருப்பாங்க, ஸோ ரொம்ப ஒரு டவுனான இதில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ சர்ஜன், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் சொல்லணும்னா? The only thing that is constant in life is change. So things will change. I mean, times will change, and we hope for the best, and get vaccinated, and keep healthy, and look at the positive side. I mean, like I said, this too shall pass. I mean, so it will pass. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நாங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்லி நல்லா சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே டாக்டர்.
கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், பி சேஃப்.